வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம், இந்த 3 விஷயம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டோம்னா, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா முழு பவரோட இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால உங்களுக்கு வேலை நிமித்தமாக சரி, தொழில் நிமித்தமாக சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். இன்னொன்னு கூடுதலா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அப்போ மிதுன ராசிக்கு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சனி பகவான் ஃபேவரபிளா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு தன் பார்வையால 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 6ஆம் வீடு அப்படின்னாதான் உங்களுக்கு முதல் வேலை, உங்களுக்கு கடன், உங்களுக்கு வழக்கு, இந்த மாதிரி நோய், இது எல்லாத்திலிருந்துமே உங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறத மிதுனராசி நபர்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்ப வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில இருக்கிற நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ குருவோட பவர் அதிகமா இருக்கிறதுனால அது உச்சம் அடைஞ்சுக்கிறார் 2ஆம் இடத்துல. அப்போ பொருளாதாரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது, தொழில் விருத்தியும் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம். அதனால வேலை, தொழில், வருமானம் மிதுனராசி என்பவர்களுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு நீங்க நினைச்சிருக்கலாம், அதாவது என்னடா நம்மளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி, நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாத மாதிரியே போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோள்களோட பயிற்சிகள்ங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கிறதுனால எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி புதன் பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்ப யாரெல்லாம் ஐடி வேலையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆஃபர் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், பொதுவாகவே பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி, இந்த டிசம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால, வலுவா இருக்கிறதுனால உங்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் தான். அப்போ உங்களுக்கு எப்படியோ ஒரு விஷயத்துல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே இந்த டிசம்பர் மாதத்துல வேலை, தொழில், வருமானத்துல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு கடன் அதிகமா இருந்துட்டே இருக்கும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தீராத நோய் இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதுவுமே படிப்படியா ஓரளவுக்கு சரியாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சேர்றதுனால, ஒரு குரு பகவானோட பார்வையும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த எல்லாத்துலயுமே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கும், அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே இந்த கோச்சாரம் என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் உங்களோட சுய ஜாதகமும் ஒரு ஒரு அளவுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த வழக்குல ஒரு வெற்றி, அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நோயிலிருந்து டக்குன்னு நீங்க குணமாயி மறுபடியும் திரும்பி பழைய நிலைக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி கரெக்டா இருந்து அதுக்கான அமைப்பு இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா கோச்சார் அடிப்படையில நல்லா இருந்தாலுமே உங்க ஜாதகத்துல அது கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகல, மோசமான தசாபுத்தி போச்சுன்னா அது கொஞ்சம் உங்களுக்கான பிரச்சனைகளை தான் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சு ஒரு கவனத்தோட ஒரு விழிப்புணர்வோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க இப்ப இதை பாக்குறீங்களா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி ஃபேவரபிளா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் பொதுவான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து உங்களுக்கு குடும்பம், திருமணம், காதல், இதெல்லாம் எப்படி போகும்னு பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, அவர் தான் 7ஆம் அதிபதி. இதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்தை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதி உங்களுக்கு டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரலாம் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வரும். காரணம் 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து தன் ராசியை பார்ப்பாரு. அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு பிரச்சனையை பேசி உங்க ஒய்ஃப் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது, அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் குடும்பத்துக்குள்ள கிரியேட் ஆகும், ஒரு கிளாஷ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ ஒரு அவசரத்துல ஒரு கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டு
அப்புறம் வந்து மறுபடியும் ஃபீல் பண்ணுவீங்க தேவையில்லாம நம்ம பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க பேச்சுல ஒரு கவனம் தேவை. வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. மற்றபடி பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த டிசம்பர் மாதம் ஈஸியா வந்து கடக்க முடியும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கெரியர் வைஸ் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி வைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த அந்த ஒரு டென்ஷன் இதெல்லாமே இருக்கும். அது திடீர்னு இப்போ கம்பெனில இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்னால அதை வீட்டுல காமிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு கிடைக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் உச்சமடைஞ்சிருக்கிறாரு. அது ஒரு அருமையான ஒரு காலகட்டம். இந்த டைம் பீரியட்ல திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி போகும்னு பார்த்துட்டீங்கன்னா, மாத தொடக்கத்துல முதல் 5 நாள் வந்து புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடம் அப்படின்னா ஒருத்தவங்களோட கல்வி, புத்தி, மனம் இது எல்லாமே. அப்போ உங்களோட மனம் தெளிவா இருக்கும். உங்களுக்கான ஆற்றல் அதிகமா இருக்கும். புதன்னாவே புத்திக்காரகன். அப்ப அவர் 5ஆம் இடத்துல இருந்துட்டாலே நல்ல ஒரு புத்தி இருக்கும், நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும், நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்கும், நல்ல ஒரு செயல்திறன் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி வந்து புதன் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுவாருன்னா வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அங்க சூரியன், சுக்கிரன், புதன். அப்ப சூரியன் புதன் வந்து சேர்றது வந்து புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஏதோ ஒரு ஃபாரின் போகணும், அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணணும், இல்லை வந்து ஏதோ ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ், இதே ஏதோ ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தங்க ஆப்போசிட்டா இருக்கிறாங்க, அவங்கள நீங்க ஜெயிச்சு வேலையாகட்டும் இல்லை படிப்புலையாகட்டும் நீங்க நம்பர் 1 வருவீங்களா அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், என்ன பண்ணா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது வந்து ஈஸியா தெரிய வரும். அப்ப நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் அடையும் அப்படிங்கிறத சொல்றேன். மாணவர்களுக்கு உண்மையாவே ரொம்ப பிளஸ்ஸா இருக்குது. இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் உங்களுக்கு எப்படின்னா வந்து நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். அந்த கோவத்தை அந்த ஒரு வேகத்தை மட்டும் விட்டுருங்க. நான் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால நிறைய கோபம், நிறைய டென்ஷன் ஆகுறது, இந்த திடீர்னு இந்த ஏதோ ஒண்ணுமே நடந்திருக்காது, சின்ன விஷயமா இருக்கு, அதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இதுக்கா இவ்வளவு பிரச்சனை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து உங்க பார்ட்னரா இருந்தாலும் சரி, உங்களுக்கா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். காரசாரமான விவாதங்கள் வரும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டாவே நீங்க வீட்டை விட்டு ஒரு ஒரு ஸ்டெப் வெளியில போயிருங்க, இல்ல அவரை வெளியில அனுப்பிச்சிருங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க கம்முன்னு இருந்தாலும் அவர் கம்முன்னு இருக்க மாட்டார். ஏதோ ஒண்ணு பேசிய தேவையில்லாத வாக்குவாதம் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஏன்னா செவ்வாயோட பொசிஷன் 7ஆம் இடத்துல அப்படின்னா 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களோட வாழ்க்கை துணை உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாரு, நீங்களும் டென்ஷன் ஆவீங்க. இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாவே போதும், மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கு, அதே மாதிரி வேலை தொழிலா இருந்தாலுமே அதுவுமே நல்லா இருக்கு, குடும்பத்துல எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கோபத்தை மட்டும் விட்டுட்டா மட்டும் போதும், மற்றது எல்லாமே பெண்களுக்கு, மிதுனராசி பெண்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்து வந்து ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ட்ரபிள்ஸ் ஏதாச்சும் கொடுக்குமான்னு பார்த்துட்டா 6ஆம் இடத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா வந்து சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் 6ஆம் இடத்துல தொடர்புல இருக்கிறாங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து உங்களுக்கு நரம்பு சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடிவயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. ஏன்னா செவ்வாயோட அந்த இதனால திடீர்னு ட்ரிகர் ஆகி திடீர்னு கத்துவீங்க. அப்ப பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பிபி ரைஸ் ஆகும். தேவையில்லாத கோபங்கள், அந்த முன் கோபம் மட்டும்தான் இருக்குமோ தவிர இந்த மாதத்துல வேற எந்த பிரச்சனையும் இல்லை, பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. அடிவயிறு சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரி அப்பண்டிக்ஸ், சிறுகுடல் பெருகுடல்ல ப்ராப்ளம் வரலாம், கிட்னி ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பிரச்சனைகளா இருக்கு தவிர பெரிய எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா, ஆனா உடல்நிலையில கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படிங்கறத என்னோட சஜஷனா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதை நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போறதுனாலையும் சரி, உங்களுக்கு வந்து சூரியன், உங்களுக்கு சுக்கிரன் இவங்கெல்லாம் 6ஆம் இடத்துல தொடர்புல இருக்கிறதுனால, 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதே மாதிரி மைண்ட். ஸோ கொஞ்சம் மெடிடேஷன், யோகா பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கோபங்கள்லாம் கம்மியாயிரும். தேவையில்லாம நிறைய விஷயத்த மனசுக்குள்ள எடுத்துட்டு போகாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா மிதுன ராசி அப்படிங்கிறதே
ரெண்டு அர்த்தமா யோசிப்பீங்க. உங்களோட ராசியோட அந்த லோகோவை எப்படின்னா வந்து உங்களோட ராசியோட தத்துவமே ரெண்டு விதமா இருக்கும். அதனால வந்து இப்படி ஒன்று யோசிப்பீங்க, அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய டீப் திங்கிங் இருக்கும். ஓவர் திங்கிங் மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு நீங்க ரிலாக்ஸேஷனா இருந்தாவே போதும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிரும். ஏன்னா நீங்க இது நடந்துருமோ அது நடந்துருமோ நிறைய திங்கிங் தான் பண்ணுவீங்க, ஆனா எதுவுமே நடக்காது. அதாவது உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கெட்டது எதுவும் நடக்காது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்க தான் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணி அதை நீங்களே டிமோட்டிவேஷன் ஆக்கி நீங்களே ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டெப் பேக் ஆயிடுறீங்க. அது ஒரு விஷயம் தான் மிதுனத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு விஷயம், இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எந்த சைடு போறதுன்னு தெரியாம இருக்கீங்க. ஒரு விஷயத்த கரெக்டா டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வந்து பின்வாங்காதீங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்குது. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு தொழில் நல்லா இருக்கு, வேலையில இருந்த வேலை நல்லா இருக்கு, உங்களுக்கு உடல் ரீதியாக பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து கிட்னி, இந்த அல்சர் சம்பந்தப்பட்டது, இந்த வந்து திடீர்னு கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது. சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கரெக்டா, உங்களுக்கு கரெக்டான விஷயத்த கரெக்டான உங்களுக்கு என்ன உகந்த உணவோ அதை மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல், கொஞ்சம் டயட்டோட இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புமே மிதுனராசி அன்பர்களுக்கு வராது அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா நான் வந்து அறிவுறுத்துறேன். சரிங்களா? அப்ப ஆல் ஓவரா பார்க்க போயிட்டு எல்லா ஏரியாவுமே பிளஸ்ஸா இருக்கு. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா வந்து நீங்க தேவையில்லாம கோவப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், திடீர்னு இது நடந்துரும் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம் பீரியட்ல பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. செவ்வாய் வந்து உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த வேகம் இருந்துட்டா மட்டும் போதாது, விவேகமும் வேணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு அது தெரியும். பட் இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல அந்த செவ்வாயோட தூண்டுதலின் அடிப்படையில நீங்க ஏதோ ஒண்ணு வந்து அவசரப்பட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு பிரச்சனைகள் கிரியேட் ஆயிடலாம். எல்லாத்தையுமே பொறுமையா நிதானத்தோட பக்குவத்தோட பண்ணீங்கன்னா எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி உடல்நிலையா இருந்தாலுமே கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. கிட்னில ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, இல்ல திடீர்னு கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிறது, பிபி ரைஸ் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்துல நல்ல ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். தொழில்ல நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படக்கூடியது இந்த மாதத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க. திருமணத்துக்கு உகந்த காலகட்டம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அவர் தான் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா குடும்பத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ புது வரன்கள் நீங்க ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அந்த கோவத்தை மட்டும் விட்டுட்டு நம்மளோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலே போதும். நிறைய அந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம பேசி பேசி ஒரு விஷயத்த பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கிறத மிதுனராசி என்பவர்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கா இருந்தாலுமே வந்து மாணவர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்களே வந்து நிறைய வந்து அப்ஸ்கில் ஆவீங்க. இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிறது அதை வந்து ரியாலிட்டிக்கு எடுத்துட்டு வருவீங்க. நிறைய திங்கிங் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை வந்து ரியாலிட்டிக்கு எடுத்துட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ இந்த டைம் பீரியட்ல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. அதாவது காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு மேல எந்திரிச்சு வாங்க. ஒரே லெவல்ல இருக்காதீங்க அப்படிங்கிறத நான் மாணவர்களுக்கா இருந்தாலும் சரி, மிதுனராசி என்பர்கள் எல்லாத்துக்குமே நான் வலியுறுத்துறேன். அப்போ வந்து எல்லா ஃபீல்டுமே எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலி, அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.